இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் முழக்கமல்ல, மாநில உரிமைகள் உடனான கூட்டாட்சியே தேசபக்தி. திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் எதுவும் இல்லை, சந்திக்காத சவால்களும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக என்பது தமிழ்நாட்டின் நலன் மட்டுமின்றி இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்கும் இயக்கம் என்றும் பெருமிதம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை முக்கிய ஆலோசனை. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 2000 பேரிடம் விசாரணை. தீவிரவாதிகளுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர தேசிய புலனாய்வு முகமை திட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியா, பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் விரைவில் பேச்சு. இரு நாடுகள் இடையேயான எல்லை பதற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமெரிக்கா தகவல். காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கிச்சூடு. எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் பதிலடி. இந்திய ராணுவத்தால் தங்கள் நாடு தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் பேச்சு. அடுத்த 24 மணி நேரத்தில் தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களும் தங்கள் வசம் உள்ளதாக வீடியோ வெளியீடு. அடுத்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியமில்லை. எந்த கூட்டணி வந்தாலும் ஒரு கை பார்த்துக் கொள்வோம் என்ற உறுதி வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு? 234 சொல்லுங்களேன், வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆகவே நிச்சயமா உறுதியா நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை. ஐடி, சிபிஐ, இடி என எந்த துறையை வைத்து நெருக்கடி கொடுத்தாலும் அஞ்ச மாட்டோம். அவசர நிலையையே எதிர்கொண்டவர்கள் நாங்கள் என்றும் சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மட்டும்தான் சரி, அதை பற்றி கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் சந்திப்பு. சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்கி நலம் விசாரிப்பு. ஆவணங்களிலிருந்து காலனியை நீக்கினால் போதுமா? திமுகவினரின் மனங்களிலிருந்து காலனி எப்போதும் மகளும். கட்சியிலும் ஆட்சியிலும் காலனிகளை உருவாக்கி வைத்திருக்கும் முதலமைச்சர் அதனை நீக்க எடுத்த நடவடிக்கை என்ன என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. பாஜக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேச்சு நடப்பதாக எனக்கு தெரியவில்லை. நேற்று மோடியை சந்தித்தேன், இன்று உங்களை சந்திக்கிறேன், நாளை கோட்டையில் சந்திப்போம் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. வெற்றி கழகத்தோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புதுசாக ஒரு தகவல் வருது. நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்குறேன்.
நாளைக்கு கோட்டையில் நம்ம எல்லாரும் பார்ப்போம். தேமுதிக பொருளாளராக எல்.கே. சுதீஷ், இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகர் நியமனம். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தேமுதிக மாநாடு நடைபெறும். தருமபுரியில் நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். தருமபுரியில் நடைபெற்ற தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அனைத்து கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள். மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே நான் சொல்லணும், ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றும். அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் கூடிய சுய கட்டுப்பாடு மிகவும் அவசியம். கோவையில் தாவேகா தொண்டர்கள் அத்துமீறியது பேசும் பொருளான நிலையில் கட்சித் தலைவர் விஜய் அறிவுரை. மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த திட்டத்தின் மூலம் 30 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 60,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலும் என்றும் அறிவிப்பு. மின்னணு ஏற்றுமதியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கண்டு, அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இன்று இந்திய அளவில் நம்பர் 1 மாநிலமாக கடந்த இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 14.6 பில்லியன் 14.6 பில்லியன் US டாலர், அதாவது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கான மேனுஃபேக்சரிங் இங்கே தமிழ்நாட்டில் நடந்து மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பின்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு. முதற்கட்டமாக 20 அடுக்குமாடி குடியிருப்புகளை விலையின்றி வழங்க 59 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு விதித்த இடைக்கால தடை தொடரும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மதுரை கே.கே. நகரில் மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். தாளாளர் திவ்யா, உதவியாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் உரிமத்தை ரத்து செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு. பேராசிரியர் புகார் தொடர்பான விசாரணைக்கு பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. கார் பார்க்கிங் தகராறு விவகாரத்தில் நடிகர் தர்ஷன் மீதான வழக்குகள் ரத்து.
ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மகன் தரப்புடன் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து வழக்குகளை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஈரோடு சென்னிமலையில் புறம்போக்கு நிலத்தில் டிராக்டர் மூலம் மண்ணை அள்ளிச் செல்லும் நபரை தடுத்து நிறுத்திய பெண். பெண் மீது டிராக்டரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். சங்கரமடத்தின் 71வது மடாதிபதியாக நியமிக்கப்பட்ட சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சந்நியாச ஆசிரம தீட்சை. மடாதிபதி விஜயேந்திரர் தீட்சையை வழங்கியதை அடுத்து ஸ்ரீ சத்ய சந்திரசேகந்திர சரஸ்வதி சாமிகள் என பெயர் மாற்றம். புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயம். சாலைகளில் சீறிப்பாய்ந்து ஓடிய காளைகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நாகை அருகே ஏர்வைக்காடு கண் கொடுத்த முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது மற்றொரு புதிய வழக்கு. பள்ளி வகுப்பறை கட்டுமானத்தில் 2000 கோடி அளவுக்கு முறைகேடு செய்ததாக சந்தியேந்தர் ஜெயின் மீதும் ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கோயில் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 பக்தர்கள் உயிரிழப்பு. சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருந்த போது நேர்ந்த சோகம். விசாகப்பட்டினத்தில் சுவர் இடிந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. கொல்கத்தா நட்சத்திர விடுதி தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் உட்பட 14 பேர் உயிரிழப்பு. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன், அவரது பேரன், பேத்தி என 3 உயிரிழந்துள்ளதாக தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் நேற்றைய விலையிலேயே இன்றும் விற்பனை. அட்சய திருதியை இன்று கொண்டாடப்படும் நிலையில் தங்கம் விலையில் மாற்றமில்லை.